ஹோலி ஒரு வண்ண விழாவா, இல்லை அதற்கு மேல் ஏதோ இருக்கிறதா? இந்தியாவில் கொண்டாடப்படும் மிகப்பெரிய திருவிழாக்களில் ஒன்று ஹோலி. வண்ண பொடிகள், தண்ணீர் பீச்சிக்கள், சிரிப்பு, இசை, நடனம், இதுதான் நமக்கு தெரிந்த வெளிப்புற ஹோலி. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் இந்த நாளில் தீ ஏற்றுகிறோம்? ஏன் வண்ணம் பூசுகிறோம்? ஏன் சில இடங்களில் ஆண்களை பெண்கள் கம்பால் அடிக்கிறார்கள்? ஏன் இந்த விழா கிருஷ்ணருடன் இணைக்கப்படுகிறது? ஏன் சிலர் இதை காமன் எரிந்த நாள் என்றும் சொல்கிறார்கள்? ஹோலி என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. அது பல யுகங்களையும், பல தெய்வங்களையும், பல ஆன்மீக கருத்துக்களையும் இணைக்கும் ஒரு பெரிய சமய மரபாகும். ஹோலியின் பின்னால் ஒரு அகந்தை கொண்ட அரசன் கதை உள்ளது. ஒரு சிறுவனின் அசைக்க முடியாத பக்தி உள்ளது. ஒரு தெய்வீக காதல் விளையாட்டு உள்ளது. ஆசை எரிந்து ஆன்மீகமாக மாறிய கதை உள்ளது. பெண் சக்தி வெளிப்படும் மரபு உள்ளது. இந்த எல்லா கதைகளும் ஒன்றாக சேர்ந்துதான் இன்று நாம் காணும் ஹோலி திருவிழாவை உருவாக்கியுள்ளது. அதனால் ஹோலியை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் நாம் ஒவ்வொரு கதையையும் தனித்தனியாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது முதலில் ஹோலியின் அடிப்படை கதையான ஹோலிகா பிரகலாதன் சம்பவம் பற்றி விரிவாக பார்ப்போம். ஹோலி திருவிழாவின் ஆரம்பம் எங்கே தெரியுமா? அது வண்ணத்தில் இல்லை, அது தீயில் ஆரம்பிக்கிறது. அதனால்தான் இன்றும் ஹோலிக்கு முந்தைய இரவு ஹோலிகா தகன் என்று பெரிய தீ ஏற்றப்படுகிறது. ஆனால் அந்த தீ எதை குறிக்கிறது? பழங்காலத்தில் ஒரு அசுர அரசன் இருந்தான். அவன் பெயர்தான் ஹிரண்யகசிபு. அவன் கடுமையான தவம் செய்து பிரம்மாவிடம் அரிதான வரங்களை பெற்றான். மனிதனால் கொல்ல முடியாது, மிருகத்தாலும் கொல்ல முடியாது, பகலிலும் இல்லை, இரவிலும் இல்லை, வீட்டுக்குள்ளேயும் இல்லை, வீட்டுக்கு வெளியேயும் இல்லை, ஆயுதத்தாலும் என்னை யாராலும் கொல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவுடன் அவனுக்கு என்ன தோன்றியது? நான் இறக்க மாட்டேன், நான் தான் கடவுள் என்ற அகந்தை அதிகரித்தது. அவன் எல்லோரிடமும் சொன்னான், என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று. ஆனால் அவனுடைய சொந்த மகனான பிரகலாதன் மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தன். சிறு வயதில் இருந்தே நாராயணா என்று ஜபித்தார். அவன் ஆசிரியர்கள் அவனை மாற்ற முயன்றனர். அவன் தந்தை மிரட்டினார், தண்டித்தார். ஆனால் ஒரு குழந்தையின் மனதில் இருந்த பக்தியை யாராலும் அகற்ற முடியவில்லை. ஹிரண்யகசிபு கோபமடைந்தான். பிரகலாதனை விஷம் கொடுத்தான், பாம்புகளிடம் தூக்கி போட்டான், யானைகளால் மிதிக்கச் சொன்னான், மலையில் இருந்து தள்ளினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் விஷ்ணுவின் அருள் அவனை காத்தது. இதனால் அகந்தை உச்சத்தை எட்டியது ஹிரண்யகசிபுக்கு. இப்போதுதான் கதையில் வருகிறார் ஹோலிகா, ஹிரண்யகசிபுவின் சகோதரி. ஹோலிகாவுக்கு ஒரு விசேஷ வரம் இருந்ததாக புராணம் கூறுகிறது. அவள் தீயில் அமர்ந்தாலும் தீ அவளை எரிக்காது. ஆனால் இங்கு ஒரு முக்கிய நுணுக்கம் உள்ளது. பல புராண விளக்கங்களில் கூறப்படுவது என்னவென்றால், அந்த வரம் அவள் தனியாக தீயில் நுழைந்தால் மட்டுமே செயல்படும். தீயை தவறான நோக்கத்திற்காக பயன்படுத்தினால் அந்த வரம் காப்பாற்றாது என்று. ஆனால் இது தெரியாமல் அரசனும் கோலிகாவும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டனர். கோலிகாவை பிரகலாதனை மடியில் வைத்துக் கொண்டு தீயில் சென்று அமர், அவன் எரிந்து சாகட்டும் என்று ஹிரண்யகசிபு ஆணையிட்டான். கோலிகா தீக்குளத்தில் அமர்ந்தால் பிரகலாதன் கண்களை மூடி நாராயணா 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 என்று ஜபித்தான். அடுத்து என்ன நடந்தது தெரியுமா? எப்படியாயினும் முடிவு என்ன? வரம் இருந்தும் அவளின் வரம் வேலை செய்யவில்லை என்று சொல்கின்றனர். என்னை தீ எரிக்காது, நான் காப்பாற்றப்படுவேன் என்ற அகந்தை கோலிகாவுக்கு இருந்தது. அகந்தையின் காரணமாக தீ எரித்தது கோலிகாவை மட்டும்தான். ஆனால் பக்தியின் காரணமாக தீயே பிரகலாதனை தொடக்கூடவில்லை. அதாவது ஹோலிகா எரிந்து சாம்பலானால் பக்த பிரகலாதன் காப்பாற்றப்பட்டான். கோலிகாவுக்கு தீ எரியாத சக்தி இருந்தது என்பது அவள் எப்போதும் எரியாதவர் என்ற அர்த்தம் அல்ல. அது தெய்வத்தால் வழங்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான அருள். அந்த அருள் தர்மத்திற்கு விரோதமாக பயன்படுத்தப்படக்கூடாது என்பதே அதன் உண்மையான நிபந்தனையாகும். அவள் அந்த சக்தியை நல்லதற்காக, அப்பாவிகளை காப்பாற்ற, தர்மத்தை நிலைநிறுத்த பயன்படுத்தி இருந்தால் அது அவளை காப்பாத்திருக்கும். ஆனால் அவள் ஒரு சிறுவன் என்றும் பார்க்காமல், மகாவிஷ்ணுவின் பக்தன் என்றும் பார்க்காமல் பிரகலாதனை தீயில் எரிக்க முயன்றதால் அந்த அருள் வேலை செய்யவில்லை. தெய்வ அருள் எப்போதும்
அதர்மத்திற்கு துணை நிற்காது. அது பக்தி மற்றும் நீதி இருக்கும் இடத்தில்தான் செயல்படும். அதனால்தான் சக்தி இருந்தும் ஹோலிகா எரிந்தாள். ஆனால் பக்தியுடன் இருந்த பிரகலாதன் காப்பாற்றப்பட்டான். இதற்கு பிறகு விஷ்ணு நரசிம்மாவாக அவதரித்தார். அரை மனிதன் அரை சிங்கம். அவர் மாலை நேரத்தில், அதாவது பகலும் இல்லை இரவும் இல்லை, வாசல் படியில், அதாவது வீட்டிற்கு உள்ளேயும் இல்லை வீட்டிற்கு வெளியேயும் இல்லை, கைகளால் ஆயுதம் ஏந்தாமல் தன் மடியில் வைத்து ஹிரண்யகசிபுவை அழித்தார். பிரம்மா கொடுத்த வரத்தை மீறாமல் தர்மத்தை காப்பாற்றினார். இந்த கதையின் ஆழமான அர்த்தம் என்னவென்றால், இந்த ஹோலி நமக்கு என்ன கற்றுத்தருகிறது? அகந்தை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது ஒரு நாள் அழிந்தே தீரும். உண்மையான பக்தி எப்போதும் காக்கப்படும். தீமை தற்காலிகம். இறைவன் தர்மத்தை மட்டுமே காப்பாற்றுவார். அதனால்தான் ஹோலிக்கு முன் இரவு நாம் தீ ஏற்றுகிறோம். அந்த தீ ஹோலிகாவை மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் அகந்தை, பொறாமை, கோபம், தீய எண்ணங்கள் இவற்றை எல்லாம் எரிக்க வேண்டும் என்பதற்கான சின்னமாகும். இதுதான் ஹோலியின் முதல் மற்றும் அடிப்படை கதையாகும். இதுவே ஹோலிகா தகன் எனப்படும் நிகழ்வாகிறது. நல்லது தீமையை வென்ற நாளே ஹோலியாக கொண்டாடப்படுகிறது. அடுத்தது, ஹோலி எப்படி வண்ண விழாவாக மாறியது? ராதா கிருஷ்ணர் லீலை எப்படி இதில் சேர்ந்தது? மதுராவை ஆட்சி செய்தவர் ஹம்சர். தன் சகோதரி தேவகியை திருமணம் செய்துவிட்டு அழைத்துச் செல்லும் போது வானில் ஒரு தெய்வீக சப்தம் ஒலித்தது. தேவகியின் 8வது குழந்தை உன்னை அழிக்கும் என்று எச்சரிக்கை செய்தது. இந்த தீர்க்க தரிசனம் ஹம்சனின் மனநிலையை முழுவதுமாக மாற்றியது. அவன் தேவகி மற்றும் அவரது கணவர் வாசுதேவரை சிறையில் அடைத்தான். பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொன்றான். இது ஹோலி கதையின் நேரடி தொடக்கம் அல்ல, ஆனால் பயம் எப்படி அகம்பாவமாக மாறுகிறது என்பதற்கான அடிப்படை. ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணர் பிறந்தார். அந்த நாளே ஜன்மாஷ்டமி என கொண்டாடப்படுகிறது. அந்த இரவு அதிசயமானது. சிறை கதவுகள் தானாக திறந்தன, கட்டுக்கள் அவிழ்ந்தன, காவலர்கள் உறங்கினர், யமுனை நதி தானாகவே வழிவிட்டது. கிருஷ்ணனின் தந்தையான வாசுதேவர் குழந்தையை தலையில் தூக்கி யமுனையை கடந்து கோகுலத்திற்கு கொண்டு சென்று நந்தகோபாலன் மற்றும் யசோதாவின் பாதுகாப்பில் ஒப்படைத்தார். பயம் நிரம்பிய அரண்மனையில் பிறந்தாலும் அன்பு நிரம்பிய கிராமத்தில் வளர்ந்தார் கிருஷ்ணன். கிருஷ்ணர் அங்கே ஒரு சாதாரண மெய்ப்பான் குழந்தையாக வளர்ந்தார். அதே காலகட்டத்தில் பர்சானா பகுதியில் விருஷபானு மற்றும் கீர்த்தி தேவி தம்பதியருக்கு ராதா பிறந்தாள். ராதாவின் பிறந்த நாள் பாத்ரபத மாதம் சுக்லா அஷ்டமி. அந்த நாளே ராதாஷ்டமி கொண்டாடப்படுகிறது. அவள் சாதாரண பெண் அல்ல, அவள் மகாலட்சுமியின் அம்சம். அதே போல் ருக்மணியும் லக்ஷ்மியின் அவதாரமே. கிருஷ்ணர் அவதரித்த போது லக்ஷ்மி பல வடிவங்களில் அவரை சேர்ந்ததாக பக்தி மரபுகள் கூறுகின்றன. ராதா பக்தியின் வடிவம், ருக்மணி திருமணத்தின் வடிவம். சில பக்தி மரபுகளில் சொல்லப்படுவது, ராதா பிறக்கும் போது கண்களை திறக்கவில்லையாம், கிருஷ்ணனை பார்த்த பிறகே அவள் கண்கள் திறந்தன என்றும் கூறப்படுகின்றன. அது வரலாறு அல்ல, ஆனால் பக்தி உருவாக்கிய ஒரு ஆன்மீக குறிப்பாகும். அதன் அர்த்தம் என்ன? அவள் உயிர் அவனிடம், அவன் இசை இவளிடம். ஹம்சன் கிருஷ்ணரை அழிக்க பல முயற்சிகளை செய்தான். ஹம்சன் பயத்தில் நின்று விடவில்லை. பூதனா, சகடாசுரன், திருநாவர்த்தன் பல அசுரர்களை அனுப்பினான். ஆனால் ஒவ்வொரு முறையும் குழந்தை கிருஷ்ணனே வென்றான். ஹோலி வண்ண திருவிழாவாக மாறியது பிருந்தாவனத்தின் உள்ளூர் மரபுகளால். கிருஷ்ணனும் வளர்ந்தான். புல்லாங்குழல் இசை, குறும்பு, சிரிப்பு, பிருந்தாவனமே ஆனந்தத்தில் மூழ்கியது. கிருஷ்ணர் கருமேக நிறம் கொண்டவர். ராதா அன்று மலர்ந்த மலர் போல அழகிய சிவப்பான நிறம் கொண்டவள் என்று பக்தி இலக்கியங்களில் குறிப்பிடப்படுகிறது. ஒரு நாள் கிருஷ்ணனுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. நான் கருமேகம், ராதா சந்திர ஒளி, ஏன் இந்த வேறுபாடு? அதை கிருஷ்ணர் தனது தாயிடம் இந்த நிற வேறுபாடு குறித்து கேட்டதாகவும் கூறப்படுகிறது. யசோதா விளையாட்டாக, நீ விரும்பும் நிறத்தை வேண்டுமானால் ராதாவுக்கு பூசிவிடு என்றாராம். அது ஒரு லீலையின் தொடக்கமாகும். கிருஷ்ணனின் கைகளில் வண்ணத்தூள், அவன் கண்களில் குறும்பு, அவன் இதயத்தில் காதல். அடுத்த நொடி அந்த வண்ணம் ராதாவின் கன்னத்தில். ஒரு நொடிக்கு உலகமே நின்றது. பின்னர் ராதா சிரித்தாள்.
அவளும் அவனுக்கு வண்ணம் பூசினாள். அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு இல்லை, அது பிரிவை கரைக்கும் சிரிப்பு. அது நான் நீ என்பதை களைக்கும் சிரிப்பு. இதுவே வண்ணம் பூசும் மரபின் புராண அடிப்படை என்று கருதப்படுகிறது. கோபிகைகள் சேர்ந்தனர், வண்ணங்கள் வானத்தில் பறந்தன, பிருந்தாவனமே ஒரு வண்ண மேகமாக மாறியது. அந்த நாளில் கிருஷ்ணன் ராதாவுக்கு பூசியது வெறும் வண்ணம் மட்டுமல்ல, அது உலகத்துக்கே ஒரு அறிவுரையை வழங்கியது. அது என்னவென்றால், பயம் எரியட்டும், வேறுபாடு கரைந்து ஒற்றுமை நிலவட்டும், காதல் எல்லாவற்றையும் மூடட்டும். அந்த நொடிதான் ஹோலி பிறந்தது. தீயால் தொடங்கிய கதை வண்ணத்தில் முடிந்தது. ஹம்சன் பயத்தில் ஆரம்பித்த வரலாறு ராதா கிருஷ்ணர் காதலில் ஒரு ஆனந்த திருவிழாவாக மாறியது. அதனால்தான் இன்றும் ஹோலி என்பது வண்ணம் விளையாடும் நாள் மட்டுமில்லை, இதயங்களை ஒன்றாக்கும் நாளாகும். ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடி பூசுவது எல்லா வேறுபாடுகளையும் மறந்து ஒற்றுமையுடன் வாழ்வதை குறிக்கிறது. இன்னும் கம்பால் அடிக்கும் ஹோலி பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பெண்கள் கம்பு ஏந்தி ஆண்களை அடிப்பார்கள். ஆண்கள் கேடயம் பிடித்து சிரித்தபடி தடுக்கிறார்கள். வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஒரு சண்டை போல தோன்றலாம். ஆனால் உண்மையில் இது உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் ஒரு அரிய ஆன்மீக கலாச்சார மரபாகும். அதன் பெயர் லத்மார் ஹோலி ஆகும். இது எங்கே நடைபெறுகிறது? இந்த விழா நடைபெறும் முக்கிய இடங்கள் மதுரா அருகிலுள்ள பர்சானா, ராதாவின் ஊர் என நம்பப்படுகிறது. நந்தகன், கிருஷ்ணனின் ஊர். இந்த 2 கிராமங்களும் சுமார் 40-45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். பக்தி மரபில் கூறுவது என்னவென்றால், கிருஷ்ணா தனது நண்பர்களுடன் நந்தகாவில் இருந்து பர்சானாவிற்கு வந்து ராதாவையும் அவள் தோழிகளையும் கிண்டல் செய்வாராம். வண்ணம் பூசுவார், சவால் விடுவார், குறும்பு பேசுவார். கிருஷ்ணரின் அந்த விளையாட்டான சீண்டலுக்கு பதிலாக ராதாவும் அவள் தோழிகளும் கிருஷ்ணரையும் அவரது நண்பர்களையும் கம்பால் விரட்டுவார்கள் என்று நம்பப்படுகிறது. அந்த லீலையை நினைவு கூறும் விதமாகத்தான் இன்றும் இந்த மரபு வழக்கத்தில் உள்ளது. லத்மார் என்றால் என்ன? லத் என்றால் கம்பு, மார் என்றால் அடித்தல். ஆனால் இது கோபத்தில் அடிப்பதல்ல, இது விளையாட்டாக குறும்பாக நடைபெறும் பாரம்பரிய சடங்காகும். நடைமுறையில் என்ன பழக்கம்? ஹோலி காலத்தில் நந்தகாவில் இருந்து ஆண்கள் குழுவாக பர்சானாவிற்கு வருவார்கள். அவர்கள் பாடல்கள் பாடி சவால்கள் விடுவார்கள். பர்சானா பெண்கள் கம்பு ஏந்தி வருவார்கள். ஆண்கள் கேடயம் கொண்டு தங்களை பாதுகாப்பார்கள். பெண்கள் சிரித்தபடியே அவர்களை அடிப்பார்கள். முழு நிகழ்வும் இசை, சிரிப்பு, பக்தி பாடல்கள், எங்கும் வண்ண தூள்கள் இவற்றால் நிரம்பியதாக இருக்கும். இது ஒரு திட்டமிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட கலாச்சார நிகழ்ச்சியாகும். யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில் நடைபெறுகிறது. பர்சானாவில் உள்ள ராதா ராணி திருக்கோவில் இந்த திருவிழாவின் மையமாக உள்ளது. இங்கு ஹோலி ஒரு நாள் மட்டுமல்ல, மொத்தம் 16 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் ரங்க பஞ்சமி நாளில் நிறைவு பெறுகிறது. ராதா ராணி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடக்கின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள். இந்த நாட்களில் ராதா கிருஷ்ணர் சிறப்பு அலங்காரம், தினசரி அபிஷேகம் மற்றும் பூஜைகள், பக்தி கீர்த்தனைகள், வண்ண ஊர்வலங்கள், பாரம்பரிய நாட்டியங்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம். கடைசி நாட்களில் லத்மார் ஹோலி உச்சத்தை அடைகிறது. இந்த விழாவை காண இந்தியாவின் பல மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். இது இப்போது ஆன்மீக நிகழ்வு, கலாச்சார பாரம்பரியம், சுற்றுலா ஈர்ப்பு, பெண்களின் சக்தி சின்னம் என்ற நிலைக்கு உயர்ந்துள்ளது. லத்மார் ஹோலி ஒரு முக்கிய செய்தியை நமக்கு தருகிறது. அது என்னவென்றால், காதலில் குறும்புத்தனமான விளையாட்டுக்கள் அவசியம். பெண்கள் பலவீனமல்ல, சக்தியின் உருவம். சமூக வேறுபாடுகள் மறக்கப்பட வேண்டும். பக்தியில் ஆனந்தமும் கலந்திருக்க வேண்டும் என்பதாகும். ராதா பக்தியின் வடிவம், கிருஷ்ணா தெய்வீக அன்பின் வடிவம். அவர்களின் தெய்வீக காதல் இன்று உலக புகழ் பெற்ற ஹோலி திருவிழாவாக வளர்ந்துள்ளது. ஆண்களை அடிக்கும் விழா என்று மட்டும் பார்க்காதீர்கள். இது பக்தியின் நினைவு, கலாச்சார பாரம்பரியம், பெண்களின் மரியாதை, அன்பின் குறும்பு, ஆனந்தத்தின் வெளிப்பாடாகும். வட இந்தியாவில் குறிப்பாக மதுரா, பிருந்தாவனம், பர்சானா இடங்களில் ஹோலி மிக பெரிதாக கொண்டாடப்படுகிறது. இங்கு ஹோலி புராண நினைவு, சமூக ஒற்றுமை, வசந்தகால வரவேற்பு, ஆனந்த கொண்டாட்டம் என்ற பல அடுக்குகள் கொண்ட திருவிழாவாகும். ஹோலி ஏன் சிலர் இதை காமன் எரிந்த நாள் என்று சொல்கிறார்கள்? ஹோலி என்றால் நமக்கு முதலில் நினைவிற்கு வருவது வண்ணங்களின் திருவிழாதான். ஆனால் இந்தியாவின் சில பகுதிகளில்
குறிப்பாக தென்னிந்தியாவில் இதே நாளை காமன் எரிந்த நாள் என்றும் அழைப்பார்கள். ஏன்? இதற்கு பின்னால் இருக்கும் கதை மன்மதன், பரமசிவன் மற்றும் பார்வதி அவர்களை சுற்றி நடக்கும் ஒரு தெய்வீக சம்பவமாகும். ஒரு காலத்தில் தாரகாசுரன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தினான். அவனை அழிக்க முடிவது சிவபெருமானின் மகனால்தான் என்ற வரம் இருந்தது. ஆனால் சிவபெருமான் சதியின் மறைவுக்கு பிறகு ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். உலக விஷயங்களில் ஈடுபாடு இல்லை. தேவர்கள் கவலையில் ஆழ்ந்தார்கள். சிவபெருமான் பார்வதியை மணந்து மகன் பிறக்க வேண்டியது அவசியமாயிற்று. அப்போது தேவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள். சிவபெருமானின் தியானத்தை கலைக்க அன்பின் அம்பை ஏவக்கூடியவர் ஒருவரே, அவர்தான் மன்மதன். மன்மதன் தனது மலர் அம்பை எடுத்தான். அவர் வசந்த காலத்தின் மென்மையான காற்றோடு கைலாயத்திற்கு சென்றார். அங்கேயோ சிவபெருமான் தியானத்தில் அமர்ந்திருந்தார். பார்வதி தேவியோ அருகில் பணிவுடன் சேவை செய்து கொண்டிருந்தார். அந்த தருணத்தில் மன்மதன் தனது அன்பு அம்பை ஏவினான். தியானம் கலைந்த சிவபெருமான் யார் இதை செய்தார் என்று பார்த்தார். அவரது மூன்றாவது கண் திறந்தது. அந்த கண்ணிலிருந்து வெளிவந்த அக்னி மன்மதனை சாம்பலாக்கியது. அன்பின் கடவுள் ஒரு கணத்தில் எரிந்து சாம்பலானார். இதுவே காமன் எரிந்த நாளாகும். மன்மதனின் மனைவியான ரதி கண்ணீருடன் சிவபெருமானிடம் வேண்டினாள். அவர் தவறு செய்தாலும் அது உலக நலனுக்காகத்தான். சிவபெருமானே, கருணை காட்டுங்கள் என்று வேண்டினாள். சிவபெருமான் கருணை கொண்டார். மன்மதன் உருவமின்றி வாழ்வார், அவர் அனங்கனாக இருப்பார் என்று வரமளித்தார். அதாவது உடல் இல்லாமல் உணர்வாக, அன்பாக மனிதர்களின் உள்ளத்தில் வாழ்வார் என்று. இந்த கதையின் ஆழ்ந்த அர்த்தம் என்னவென்றால், அன்பை அழிக்க முடியாது, அதை எரிக்கவும் முடியாது. அது வடிவம் மாறலாம், ஆனால் அது மறையாது. அதனால்தான் மன்மதன் எரிந்த நாளுக்கு பிறகும் உலகம் அன்பால் நிரம்பியே இருக்கிறது. வட இந்தியாவில் ஹோலி பெரும்பாலும் பிரகலாதன், கோலிகா கதையுடன் தொடர்புடையது. ஆனால் தென்னிந்திய மரபுகளில் இதே நாளை காமன் எரிந்த தினமாக கொண்டாடுகிறார்கள். சில இடங்களில் காமதேவன் உருவம் எரிக்கப்படுகிறது. அது ஆசைகளை கட்டுப்படுத்தும் நினைவூட்டலாகும். கம்சன் கதையில் தொடங்கியது பயம், கிருஷ்ணர் பிறப்பில் தோன்றியது நம்பிக்கை, ராதாகிருஷ்ணரின் லீலையில் மலர்ந்தது காதல், கோலிகா தகனத்தில் உறுதிப்பட்டது தீமையின் அழிவு, வண்ண ஹோலியில் வெளிப்பட்டது ஒற்றுமை. காமன் எரிந்த நாள் என்றால் அன்பு அழிந்த நாள் அல்ல, அது அன்பு உடலை தாண்டி உணர்வாக மாறிய நாளாகும். அது வெறும் ஆசை எரிந்த நாள், ஆனால் தூய காதல் உயிர் பெற்ற நாளாகும். அதனால்தான் இந்த நாள் அக்னியாலும் வண்ணங்களாலும் அன்பாலும் நிறைந்திருக்கிறது. அதனால் ஹோலி ஒரு புராண நிகழ்வு மட்டுமல்ல, இது தீமைக்கு எதிரான நம்பிக்கை, வேறுபாடுகளை மறக்கும் நாள், அன்பை கொண்டாடும் திருவிழாவாகும். அதனால்தான் லக்மார் கோலி ஒரு வித்தியாசமான திருவிழா மட்டுமல்ல, அது அன்பு சண்டை போல நடித்தாலும் இறுதியில் ஆனந்தமாக முடியும் ஒரு தெய்வீக காதல் திருவிழாவாகும். ராதே ராதே.